சோ இவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போய் நான் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண போறேன், ஒரு குழந்தைய நான் வந்து தத்தெடுத்து வளர்க்க போறேன், ஒரு வயசானவங்களுக்கு வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணணும்ன்றது வந்து பண்றாங்களோ இல்லையோ, ஆனா மைண்ட்ல வந்து நிறைய பிளானிங் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. எப்போ நாளைக்கு பண்ண போறாங்களா இல்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வளர்ந்து பெரிய ஆளாவன்ல, அப்போ இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிளானிங் கூட இவங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்லலாம். வெளிநாடு சார்ந்த வேலைகள், வெளிநாட்டுக்கு போய் வந்து வேலை பார்க்கறது, இல்லைன்னா வந்து வேற்று மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போய் வேலை பார்க்கறது அப்படின்ற மாதிரி பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் நிறைய மகர ராசிக்காரங்க வந்து வேலை பார்ப்பாங்க. உங்களுடைய ஃபேமிலியில ஒரு மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அவங்களை நம்புனீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஷைன் ஆவாங்க. ஓகே, இந்த மகர ராசிக்காரங்க யார் யார்கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், யார் யாருன்னா இவங்க வந்து மன கஷ்டம் அடைறதுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம்.